international dish ஏதோ உருவாக்குற மாதிரி இருக்கு. This is called punugulu. Punugulu? Yes. Oh. இட்லி மாவுல ஆனியன் அப்புறம் நம்ம ஊர்ல ஆக்சுவலி இந்த இது இந்த பேர் மறந்து போச்சு எனக்கு. இட்லி மாவுல ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மறந்து போச்சு. இட்லி மாவுல பச்சை மிளகாய். ஆமா, அது அந்த பணியாரம்னு சொல்லுவாங்க. டீ இது மாதிரி இருக்கு. டீ பாத்திரம் மாதிரி இருக்கு. இதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வாஷ் பண்றதுக்கு. இந்த சட்டினா எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிடும். ஓகே, வாஷ் பண்றது கஷ்டம். அங்கருக்கு ரெடி ஆயிடுச்சா? ஒரு செட் போட்டாச்சு. அதுக்கு என்ன சைடு டிஷ்? சட்னி என்ன சட்னி வேணா வச்சுக்கலாம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, எது வேணா வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஈவினிங் டிஃபன் ஸ்நாக்ஸ். இதுக்கு ஏதாவது செய்முறை விளக்கம் கூட உண்டா? அதை இட்லி மாவுல கொஞ்சம் அரிசி மாவு, ஆனியன், பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு தண்ணி போட்டு கலக்கி எண்ணெயில போட்டு. தண்ணி எல்லாம் போடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி இட்லி மாவு அந்த தண்ணி போடக்கூடாது. இந்த தண்ணிக்கு போடக்கூடாது. இட்லி மாவு ஆல்ரெடி லிக்விடா தான் இருக்கும். இட்லி மாவு ஓகே. சோ அதனால வந்து அதுலயே போட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்து சாப்பிட வேண்டியது. இது ஆக்சுவலி தொட்டுக்க கூட ஒண்ணு வேணாம், அப்படியே சாப்பிடலாம். பட் தொட்டுக்க இருந்தா சில பேருக்கு எல்லாத்துக்கும் ஒரு சட்னி வேண்டி இருக்குன்னு. இதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? புனுகுலு. புனுகுலு தானே பேரு? இது பேர் புனுகுலு. இந்த பூனை பேர் மாதிரி இருக்கு. ஓகே, குட்.